கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட்ங்கிற பெருந்தொற்றால உலக நாடுகள் மொத்தமா ஸ்தம்பிச்சு போயிருந்ததை யாருமே மறந்திருக்க மாட்டோம். யாரும் நினைச்சு கூட பார்க்காத வகையில இயல்பு வாழ்க்கையை மொத்தமா புரட்டி போட்டு லட்சக்கணக்கான உயிர் பலிகளையும் வாங்கின கொரோனா பாதிப்பிலிருந்து உலகம் மொத்தமா மீண்டு வரதுக்கு சில வருஷங்கள் வரைக்கும் ஆச்சு. இந்த நிலையில இப்போ ரீசெண்டா சீனால இன்னொரு அச்சுறுத்தக்கூடிய வைரஸான HMPV வைரஸ் ரொம்ப வேகமா பரவிட்டு வருது உலக நாடுகள் மத்தியில பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஹியூமன் மெட்டாப்னியூமோ வைரஸ் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய இந்த தொற்றானது நிமோவிரிடே குடும்பம் மற்றும் மெட்டாப்னியூமோ வைரஸ் அந்த இனத்தை சேர்ந்தது அப்படின்னு RNA வைரஸ் வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த தொற்று ரொம்ப வேகமா பரவிட்டு வரக்கூடிய நிலையில சீனால சுகாதார அதிகாரிகள் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்காங்க. சமீபத்தில் இது தொடர்பாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணப்பட்டு வரக்கூடிய வீடியோக்களில் சீனாவில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் நிரம்பி வர்றதாகவும் தகனக்கூடங்கள் கடும் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறதாகவும் நியூஸ் பரவிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு பக்கம் சீன அரசாங்கம் இந்த நோய் பரவலுக்கான காரணத்தை கண்டறியக்கூடிய முயற்சிகளை தீவிரப்படுத்தி இருக்கு. இருமல், காய்ச்சல், மூக்கடைப்பு மற்றும் மூச்சு திணறல் இதுதான் இதோட முக்கிய அறிகுறியா இருக்கிறதா சீன நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் தெரிவிச்சிருக்கு. சில கடுமையான சூழல்களில் குறிப்பாக குழந்தைங்க, முதியவங்க மற்றும் நோய் எதிர்ப்பு குறைபாடு இருக்கக்கூடிய நபர்கள் மத்தியில் மூச்சுக்குழாய் அழற்சி அல்லது நிமோனியா பாதிப்பும் கூட இந்த நோய்க்கான அறிகுறியாக இருக்கிறதா சீன அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆஸ்மா, COPD அப்படிங்கக்கூடிய நுரையீரல் பாதிப்பு அல்லது எம்பிசிமா போன்ற நுரையீரல் பாதிப்பு இருக்கிறவங்களே இந்த நோயால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த வைரஸ் இருமல் அல்லது தும்மல்ல இருந்து வெளிவரக்கூடிய நீர்த்துளிகள் அல்லது ஏரோசோல்கள் மூலமா பரவறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பேஷண்ட் கூட நெருங்கின தொடர்புல இருக்கிறது, அசுத்தமான சூழல்கள் இது காரணமாகவும் HMPV வைரஸ் பரவறதா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டு 3 to 5 நாட்கள்ல அறிகுறிகள் தென்பட தொடங்கும்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த HMPV வைரஸுக்கு தடுப்பூசி அல்லது தடுப்பு சிகிச்சை எதுவுமே இல்லாத நிலையில தற்போதைய சூழல்ல நோயாளிகளுக்கு அறிகுறிகளை கட்டுப்படுத்த மட்டுமே சிகிச்சை தரப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதனால இந்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துறதுக்கு மக்கள் மாஸ்க் அணியறது, சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறது, அடிக்கடி கைகளை கழுவுறது, முடிஞ்ச வரைக்கும் நெரிசலான பகுதிகளை தவிர்க்கிறதுன்னு இதை எல்லாத்தையும் பின்பற்றுமாறு சீன அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த நிலையில தான் வைரஸ் நோய் பரவலை தடுக்கிறதுக்காக இந்திய சுகாதார சேவைகள் இயக்குநரக அதிகாரியான டாக்டர் அதுல் கோயல் நோய் தொற்றுகளுக்கு எதிராக பொதுவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு பரிந்துரைச்சிருக்கிறாரு. நோய் தொற்றால பாதிக்கப்பட்டவங்களுக்கு பரிசோதனை செய்யறதுக்காக ஹாஸ்பிட்டல்ஸ்ல படுக்கை வசதிகளும் தயார் நிலையில இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் மூச்சு திணறல் மாதிரியான வைரஸ் பாதிப்பு அறிகுறிகள் எங்கேயுமே கண்டறியப்படலன்னு நோய் பரவலை தடுக்கிறது பத்தி அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபட்டு வரதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.